ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்டில் இன்றைக்கி இங்கிலீஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயுமே நம்ம 6th டேர்ம் 1 என்னென்னலாம் நமக்கு கிராமர் பார்ட் இருக்கோ, எதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம புக் வைஸே போகலாங்க. ஏன்னா நமக்கு சிலபஸில் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக் வைஸே போகலாம். எந்தெந்த டாப்பிக்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ டேர்ம் 1 பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு ஹோமோஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2022 நடந்த எக்ஸாம்லேயுமே நமக்கு ஹோமோனிம்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, ஹோமோனிம்ஸ்னால் என்ன, நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். இப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே சி இருக்குதுன்னு வைங்க, இங்கே சி இருக்குது. இப்போது ரெண்டுமே நான் சீன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த வேர்டும் நமக்கு டிஃப்ரெண்ட் தானே. இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்க இந்த சி என்னது, கடல்னு சொல்லுவோம். தென் செகண்ட் இருக்கிறது என்னது, அங்கே பாரு, அந்த மாதிரி பார்க்குறது தான் நம்ம சி அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து நமக்கு ஹோமோஃபோன்ஸ். இது கிளியராக இருக்கா? ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ப்ரொனவுன்சேஷன் உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த வார்த்தை வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு சீன்றது கடலையும், இன்னொரு சி அப்படின்றது நம்மளை பார்க்குறதையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது கிளியராக இருக்கா? தென் ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபைன், இங்கேயும் ஃபைன். இது வந்து நமக்கு 2022 கேட்ட பிவைக்யூங்க. இதை வந்து நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோனிம்ஸ் அப்படின்னா, இப்போ நான் உச்சரிப்பும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன். நமக்கு இந்த வேர்ட்ஸுமே நமக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் இதோட மீனிங் பாருங்களேன். இப்போ இந்த ஃபைன் அப்படின்றது, இப்போ ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஃபைன் தான் இது. தென் இந்த செகண்ட் ஃபைன் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபைன் பே பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இந்த ஃபைன்ஸ். இங்கே நமக்கு வேர்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது, அதோட உச்சரிப்பும் சேமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அதோட மீனிங் மட்டும் மாறுதா. அதுதான் ஹோமோனிம்க்கும் ஹோமோஃபோன்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது கிளியராக இருக்கா? நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹோமோஃபோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டைனி ஹேட்ச்லிங்ஸ் ஃபால் டேஷ் டு மெனி ப்ரிடேட்டர்ஸ். இது வந்து சீ டர்ட்டில் பேஸ் பண்ண லெசனுங்க. அந்த மாதிரி டர்ட்டில்ஸ் எல்லாமே ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா அதை சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அது வந்து இரையாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இறைனா எதுங்க வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரே அப்படின்றது ப்ரேயர், ப்ரே பண்ணுவோம்ல. தென் செகண்ட் ப்ரே தான் நமக்கு இறையை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ப்ரே, ஈவை தான் வரும். இது கிளியராக இருக்கா? தென் செகண்ட் பாருங்கள். சீ டர்ட்டில்ஸ் லிவ் தயர் டேஷ் லைஃப் இன் த சி. ஸோ சீ டர்ட்டில்ஸ் வந்து அதோட முழு வாழ்க்கையுமே அது கடலை தான் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் அப்படின்னா என்னென்னா என்டையர் லைஃப், அதோட முழு வாழ்க்கையும் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல ஹோல்னா WHOLE தான் வரும். இதுவே இந்த ஹோல் இருக்குல்ல, இது வந்து கேவிட்டி, அதை சொல்கிறது. இந்த ஹோல்னா தான் முழுமையாக. ஓகேவா? தென் தேர்ட் பாருங்கள். த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டியூரிங் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அந்த டர்ட்டில்ஸ் எல்லாமே நமக்கு அந்த கரைக்கு எப்போ வரும்னு கேட்குறாங்க. எப்போனா நைட் டைமில் தானே வரும். NIGHT. இதுவே KNIGHTனா என்னென்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்களேங்க, வீரர்கள், அவங்கள தான் நம்ம வந்து நைட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். தென் ஃபோர்த்து பாருங்கள். த ப்ரிடேட்டர்ஸ் ஃபாலோ த டேஷ் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு ஈட் தயர் எக்ஸ். இப்போது இந்த டர்ட்டிலெல்லாம் சாப்பிடும்ல. ஸோ அது எல்லாமே அந்த டர்ட்டிலோட எதை பேஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. எதை ஃபாலோ பண்ணி வரும்னா, அந்த டர்ட்டிலுக்கு இருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்க, அதோட சென்ட்டு, SCENT, அதோட ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ சென்ட் அப்படின்னு என்னென்னா ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த சென்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம மெசேஜ் எல்லாம் சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இல்லைனா கொரியர், பார்சல், இது மாதிரிலாம் சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த சென்ட் தான் இது, அனுப்புறது. ஓகேவா? தென் ஃபிஃப்த்து பாருங்கள். த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த சி. இப்போ தானே பார்த்தோம். இந்த சீனா என்னது, பார்க்குறது. தென் இந்த சீனா என்னது, கடல். ஸோ இந்த டர்ட்டில்ஸ் எல்லாமே எக்ஸ் எல்லாம் லே பண்ணதுக்கப்புறமா கடலுக்குள்ளே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா SEA. இது கிளியராக இருக்கா? ஸோ இதுதாங்க ஹோமோஃபோன்ஸ்ன்றது. 2 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ப்ரொனவுன்சேஷன் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ சென்டென்ஸை படித்து அதுக்கான மீனிங் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நமக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, புக்லேருந்தே கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வேறு என்ன கிராமர் பார்ட் இருக்குன்னு பார்ப்போமா? செகண்ட் டாபிக் பாருங்கள். நமக்கு வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு வேர்ட் இருக்கும், வேர்ட் 1 வச்சுக்கலாம். இங்கே ஒரு வேர்ட் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை வந்துட்டு கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே அவுட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது, இங்கே ஹவுஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு அவுட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்குதா? இப்போது ஃபஸ்ட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே அவுட் வந்தால் இந்த இடத்துல ஹவுஸ் வரும். ஹவுஸ் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இது கிளியராக இருக்கா? தென் இங்கே ரிவர் இருக்குல்லங்க, ரிவர்னா இங்கே பெட் இருக்குது பாருங்கள், ரிவர் பெட், ஆற்றங்கரைன்னு சொல்லுவோம்ல, ரிவர் பெட்னா. அடுத்தது இங்கே வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டர்னா ஆப்வியஸாக ஃபால் தான், வாட்டர் ஃபால். தென் இங்கே ஃப்ளவர் இருக்குங்க. ஃப்ளவர் வந்தால் என்ன வரும், ஃப்ளவர் கார்டன். ஸோ ஃப்ளவர் வந்தால் இங்கே வந்து கார்டன், ஃப்ளவர் கார்டன். அடுத்தது சன் இருக்குங்க. இங்கே வந்து நமக்கு ஷைன் இருக்குது. ஸோ சன் ஷைன் வந்துட்டு வருமா?
அடுத்தது ஏரியல் இருக்குது, ஏரியல் ரூட். அடுத்தது பிஸி, இந்த இடத்துல வந்து பிஸி பாடி. ஓகேவா? தென் விண்டோ சில். இப்போ இது விண்டோன்னு வைங்க, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நம்ம விண்டோ சில் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ விண்டோ வந்தால் விண்டோ சில். தென் ஃபுட் ஹில் வந்துட்டு வருங்க, மலையடி வாரம் சொல்லுவோம்ல, ஸோ ஃபுட் ஹில். தென் காம்பவுண்ட்னா காம்பவுண்ட் வால். ஓகேவா? இதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ட் மட்டும் கொடுப்பாங்க, தென் அது ப்ரிஃபிக்ஸ்லேயோ சஃபிக்ஸ்லேயோ உங்களுக்கு என்ன வேர்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இங்கே என்னெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சஃபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள், இங்கே டீச் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்குது, அதோட ER நம்ம ஆட் பண்ணோன்னா டீச்சர் அப்படின்ற ஒரு நியூ வேர்ட் கிடைக்குதா? ஸோ சஃபிக்ஸ்னால் இங்கே ஒரு வேர்ட் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே சஃபிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த பாக்ஸில், இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே பின்னாடி R வருமா, இல்லை ER யூஸ் பண்ணுமா, இல்லைனா OR வருமானு கேட்டிருக்காங்க. இப்போ எழுதலாமா? இப்போ யூஸ்னு இருக்குங்க, யூசர்னு சொல்லுவோம்ல, அப்போது வெறும் R வந்தால் ஓகே. தென் பைன்னு இருக்குல்லங்க, பையன்னு சொல்லுவோம்ல, ஸோ BUY ER வந்துட்டு வரும். தென் செயில் அப்படின்னா செயிலர், மாலுமின்னு சொல்லுவோம்ல, OR வரும், செயிலர். தென் வாட்ச்னா வாட்சர், ER. ஓகேவா? தென் ஆப்ரேட் அப்படின்னா இந்த E வராது, இதுக்கு பதிலாக O வரும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இருக்க E கட் ஆகி ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும், OR வரும். தென் ஃபாரின் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபாரினர், ER வந்துட்டு வரும். தென் பேக் அப்படின்னா பேக்கர், வெறும் R தான் வரும். சிமிலர்லி ரைட் அப்படின்னா ரைட்டர். தென் கவர்னா கவர்னர், OR வந்துட்டு வருங்க, GOVERNORனு வரும். தென் ஆக்ட்னா ஆக்டர், OR வந்துட்டு வரும். இது எல்லாமே நமக்கு சஃபிக்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளியராக இருக்கா? யூசர், பையர், செயிலர், வாட்சர், ஆப்ரேட்டர், ஃபாரினர், பேக்கர், ரைட்டர், கவர்னர், ஆக்டர். கிளியராக இருக்கா? இதோட நமக்கு 6th term 1ல் இருக்க கிராமர் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுங்க. தேங்க்யூ.